வெல்கம் டு ஆயுஷோட நான் உங்கள் ஆனந்த் சார். உதவி பெறும் பள்ளிகளில் 5546 உபரி ஆசிரியர்கள் ஜூன் 10க்குள் அரசு பள்ளிகளுக்கு மாற்ற உத்தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகளில் சில முரண்பாடுகளுக்கு இருந்தாலும் பார்க்கலாம். தமிழக ஆரம்ப பள்ளிகளில் 1:30 என்ற விகிதத்தில் ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையும் குறைவாகவும் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கிறது. இது பற்றிய கல்வித்துறை விவரம் சேகரிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் உள்ள உதவி பெறும் பள்ளிகளில் 5546 ஆசிரியர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். இவர்களை அரசு தொடக்க நடுநிலை மற்றும் பள்ளிகளில் உள்ள காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு மாற்று பணியாக ஜூலை 10க்குள் செல்ல வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட தொடக்கல்வி அலுவலர்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வட்டாரம் வாரியாக அரசு பள்ளிகளில் தேவையான ஆசிரியர் பணியிடங்களில் உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள கூடுதல் ஆசிரியர் பணிகளில் மாற்றுப்பணி நிரப்பப்படுவார்கள். இவர்கள் ஜூனியர் ஆசிரியர்களாக வரிசைப்படுத்தப்பட்டு மாற்றுப்பணி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுமைன்னு தெரில. அரசு பள்ளிகளில் தேவையான ஆசிரியர் பணியிடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூடுதல் பணியிடங்களை எடுத்துகிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க. அரசு பள்ளி காலி பணி ஏற்படுதுன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிற மெரிட் கேண்டிடேட் எடுத்து ஃபில் பண்ணிட்டு போகலாம். எய்டட் ஸ்கூலில் அதிகமாக டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து ஏற்றுறதுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து நிர்வாகத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே ஃபில் பண்ண வைக்கலாம். அதை விட்டுட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர்களை மாற்று பணியில் எடுத்துகிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்க்குறீங்கன்னா அப்போது இந்த நியமன தேர்வு வச்சு எடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ நாள் தான் காத்துட்டு இருப்பாங்க? இதை கொஞ்சம் பள்ளிக்கல்வித்துறை யோசிக்கணும். ஆசிரியர்களும் யோசித்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.